பெரியவர்களே, தாய்மார்களே, ஜோதிட அருளர்களே, அனைவருக்கும் வணக்கம். உங்கள் முனைவர் TSR ராமகிருஷ்ணன் பேசுகின்றேன். இன்னைக்கு பொதுவாக எல்லாருக்கும் கடன் அப்பப்போ வருது போகுது. சில பேருக்கு அந்த கடன் லாங் ரன்னா, சில பேருக்கு இன்னும் லைஃப் லாங்கா அப்படியே இருந்துட்டு இருக்குது, தலைமுறையாகவும் தொடருது. ஸோ இப்போ நம்ம ஒரு சூட்சும பரிகாரங்கள், கடன் தொல்லைகள், பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு உண்டான சின்ன சின்ன பரிகாரம் ஒவ்வொரு ராசி வாரியாக கொடுக்கிறேன். அதை நீங்க கடைபிடித்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நம்மளுக்கு கடன் பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிட்டும். மேஷ ராசினர் தயிரை கொண்டு ஏதேனும் ஒரு மஞ்சள் நிற இனிப்பு பண்டம் தயாரித்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மாலை நேரத்தில் பசுவுக்கு கொடுத்து வந்தால் கடன் தொல்லை நீங்கி வளம் பெறலாம். ரிஷப ராசிக்காரருக்கு ஜவ்வரிசி கொண்டு இனிப்பு தயாரித்து அதை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பசுமாட்டிற்கு மாலை நேரத்தில் கொடுத்துட்டு வந்தோம்னா கடன்கள் இருந்து விடுபட்டு நிவாரணம் பெறலாம். மிதுன ராசிக்காரருக்கு தினசரி சிறிது தயிர் சேர்த்து குளிக்கும் போது தலைக்கு சும்மா ஒரு ஸ்பூனு அல்லது ஒரு 2 ஸ்பூனு தயிரை தலைக்கு வச்சு தேய்ச்சி குளிச்சோம் அப்படின்னம்னா நம்மளுக்கு கடன் நீங்கும். அதே மாதிரி சாயங்கால நேரத்தில் அஸ்தமனத்துக்கு முன்னால சூரிய நமஸ்காரம் செய்யணும். இது மிதுன ராசிக்காரருக்கு. கடக ராசிக்காரருக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சிறிது வெள்ளக்கட்டியை ஓடும் தண்ணீரில கரைத்து விடவும். ஞாயிறு அன்னைக்கு அச்சு வெள்ளக்கட்டியை குரங்குகளுக்கு சாப்பிட கொடுத்தாலும் அந்த கடக ராசிக்காரருக்கு கடன் சுமை நீங்கும். சிம்ம ராசி ஒவ்வொரு சனிக்கிழமையும் அரச மரத்தடியில மண் அகலில நல்லெண்ணெய் ஊற்றி கருப்பு திரி கொண்டு 8 விளக்குகள் ஏற்றி வர கடன் நிவாரணம் அடையும், சீக்கிரம் அடைபடும். கன்னி ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னம்னா சனிக்கிழமையில உளுந்து வடை தானம் செஞ்சோம் அப்படின்னம்னா நம்மளுக்கு கடன் நிவாரணம் ஏற்படும். நம்ம சாப்பிடக்கூடாது, அந்த தானத்துக்காக தயார் பண்ண உளுந்து வடையை நம்ம சாப்பிடக்கூடாது. மேலும் துளசி செடிக்கு தினசரி தண்ணீர் வார்த்து ஒரு மண் விளக்குல நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கேற்றி வைத்தோம்னா ருண ரோக நிவாரணமும் கிடைக்கும். துலாம் ராசிக்கு பசும்பால சுக்கர ஓரையில வில்வ மரத்திற்கு ஊற்ற வேண்டும். எந்த கிழமையா இருந்தாலும் பரவாயில்ல, அந்த கிழமைக்கு சுக்கர ஓரை எப்ப வருது பார்த்து அந்த வேலையில காலையிலயோ மதியமோ மாலையோ இது பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். அதே மாதிரி கடன் தீரும் வரையில தொடர்ந்து இது வெள்ளிக்கிழமை அரச மரத்தடியில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு அகல் விளக்கு 11 தீபம் ஏற்றி 11 முறை அந்த அரச மரத்தை வளம் வந்தோம்னா கடன் சுமை நீங்கும். விருச்சிக ராசிக்கு லட்சுமி நரசிம்மர் சரணம் பிரபத்தியேங்கிற மந்திரத்தை மாலை நேரத்தில் 108 முறை பாராயணம் செய்ய வேண்டும். லட்சுமி நரசிம்மம் சரணம் பிரபத்தியே அப்படிங்கிற மந்திரம் 108 முறை பாராயணம் செய்யணும். அதே மாதிரி லட்சுமி நரசிம்மருக்கு காய்ச்சிய பசும்பால் அல்லது பானக்கம், எலுமிச்சை சாறு, தண்ணீர், வெல்லம் சேர்ந்த கலவை பானக்கம் சொல்லுவோம். அதை நைவேத்தியமா வைத்து படைத்து நம்மளும் அந்த பானகத்தை குடிக்கலாம், மற்றவர்களுக்கும் கொடுக்கலாம். 48 நாட்கள் தொடர்ந்து இது செய்து வந்தால் நமக்கு கடன் சுமையிலிருந்து விடுபடலாம். தனுசு ராசிக்காரருக்கு வீடு இழந்தோருக்கு வீடு கட்ட செவ்வாய்க்கிழமையில செங்கல்கள் முடிந்த அளவு வாங்கி கொடுத்தால் கடன்கள் அடைந்து நிம்மதி பெறலாம். வீடு இழந்தவர்களுக்கு வீடு கட்ட செவ்வாய்க்கிழமையில செங்கல் முடிஞ்ச அளவு வாங்கி கொடுக்கலாம். நீங்க சம்பிரதாயத்துக்கு 5, 7, 9ங்கிற அளவுல வாங்கி கொடுத்தீங்கன்னாலும் போதும். மகர ராசிக்காரருக்கு சனிக்கிழமையில எள்ளுருண்டை செய்து பலருக்கு தானமாக கொடுத்து வந்தீங்கன்னா கடன் தொல்லை நீங்கும். கும்ப ராசிக்காரருக்கு வியாழக்கிழமை மாலையில 5லிருந்து 6 மணிக்குள்ள குங்குமப்பூ சேர்த்த பாதாம் கீர் தயாரித்து
மகாவிஷ்ணுவுக்கு நிவேதனம் செய்து அப்புறம் நம்ம கொஞ்சம் சாப்பிட்டுட்டு மற்றவங்களுக்கு அதை தானமாக அந்த குங்குமம் பூ கலந்த பாதாம் கீரை கொடுக்கணும். கடன்கள் விரைவில் அடைபடும். மீனராசியினருக்கு தொழுநோயாளிகளுக்கு சப்பாத்தியை தானமாக செவ்வாய்க்கிழமை மதியம் 1லிருந்து 2 மணிக்குள்ள அல்லது இரவு 8லிருந்து 9 மணிக்குள்ள நம்ம தானமாக கொடுத்து வந்தோம்னா கடன் சுமை குறையும். குறைந்தது 9 சப்பாத்தி நீங்க ஆள் ஒண்ணுக்கு 2 பேரோ 4 பேரோ 5 பேருக்கோ அந்த மாதிரி கொடுத்துட்டு வந்தோம்னா நல்ல முறையில கடன் சுமை குறையும். ஆக இந்த 12 ராசிக்காரர்களுக்கும் எந்தென்ன மாதிரி பரிகாரம் பண்றது, என்னென்ன கிழமையில பண்றதுங்கிறத தவறாமல் செய்து வந்தீர்கள்னா கடன் சுமையிலிருந்து விரைவில் விடுபடுவதற்கு எல்லா வாய்ப்புகளும் கிட்டும். உங்க இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் பூஜித்து விட்டு இந்த பரிகாரத்தை துவக்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.